வணக்கம் வணக்கம். புதியதோர் காணொலியில் இணைந்தே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பணம் தான் ஏற போறோம். வேலை தான் பனையை வந்து எப்படிலாம் ஏறலாம், அது அளவு பண்ணையாக இருந்தாலும் சரி பருவ பண்ணையாக இருந்தாலும் எதுவும் விடக்கூடாதா இல்லை. இப்போ அளவு பண்ணை இடிக்க நம்ம பார்த்தாச்சு, பருவ பண்ணை இடிக்க பார்க்க போகிறோம். அளவு பண்ணனா என்ன பதிட்டுக்கு அதே தெரியல. அளவு பண்ணால் ஆண் பண்ணை, அதில் வந்து நொங்கு இதெல்லாம் வராது, அதான் அளவு பண்ணை. அதே பருவ பண்ணைனா பெண் பண்ணை, நொங்கு பனங்காய் அதெல்லாம் வர்றது அதான் பெண் பண்ணை. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டான் ஆண் பண்ணையில எப்படி ப்ரோ பயணி வருதுன்ட்டு. ஆண் பண்ணையில தான் ப்ரோ பயணி வரும். நம்ம வீடியோ தான் போட்டிருக்கோமே, ஆண் பண்ணையில பயணி எடுத்து போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு எடுத்து போட்டது கிடையாது. அதை பார்த்துட்டு தான் அவங்க நம்பாம கேட்காங்க, ப்ரோ இந்த பண்ணையில எப்படி ப்ரோ பயணி வரும்னு. எல்லா பனையிலையும் வரும் ப்ரோ, வீடியோ போட்டிருக்கோம் ப்ரோ பாருங்க. ஆமா, இப்போ நம்ம வந்து நொங்கு வர பனையில வந்து பயணி எடுக்க போகிறோம். வாங்க மக்களே போ. ஆத்தாவுக்கும் பணம்னாலே பத்திரகாளி தான். பத்திரகாளியாக இருக்கலாம் அருவா மக்களே, பணம்னாலே அருவா தான் முக்கியம் மெயினா. சப்போஸ் எங்கேயும் கீறினேன் ஒரிஜினல் பணம் எனக்கு கீரை கம்பு கட்டி தான் ஏறுறோம். எவனாவது கிலோ வந்துக்கிட்டு கமாண்டில் கம்பு கட்டியா ஏறுறீங்க நீங்களும் ஒரு பனையாரியானா, ஆமாலா பெரிய மயிராண்டி நாங்களும் பனையாரி தான். அவன் ஏறக்கே தெரியாம இருந்துட்டு இருக்கேன். நாங்கள் கம்பு கட்டி ஏறியா பனையை காப்பாத்திட்டு இருக்கோமே, நாங்கள் சந்தோஷத்துல இருக்கோம். இங்க வந்து கம்பு கட்டி தான் ஏறுறீங்களா நீங்களும் உண்மையான பனையாரியானா அப்புறம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் ப்ரோ. மக்களே மேலே வந்தாச்சு. இப்போ வந்து யாருன்னு இடிக்க வச்சிருக்க பனையும் இருக்கு, பாலையும் இருக்கு. அது போக புதுசாகவும் பாலை எடுக்க போறோம். ரெண்டையுமே உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன், வாங்க மக்களே போறோம். மக்களே இதான் பருவப்பனை கடிப்பு, அதாவது சுண்டு கடிப்புலேயே கொஞ்சம் பெரிய கடிப்பு மாதிரி இருக்கும் பருவப்பனை கடிப்பு. நம்ம யாருனே வாங்கி போட்டிருக்கோம் சுண்டு கடிப்பு, அது சின்ன சைஸாக இருக்கும், இது பெருசாக இருக்கும். இதான் மக்களே பருவப்பனைன்னா உங்களுக்கு தெரியல, பெண் பனையோட பெண் பாலை எடுக்கிறது. மக்களே இதான் பருவப்பனை கடிப்பு, அதாவது சுண்டு கடிப்புலேயே கொஞ்சம் பெரிய கடிப்பாக இருக்கிறது தான் பருவப்பனை கடிப்பு. சுண்டு கடிப்பு நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் வச்சு நம்ம பனை எடுக்க போகிறோம் இன்னைக்கு. வாங்க மக்களே பார்ப்போம். மக்களே இதான் நொங்கு பாலை நிறைய இதில் வர்றதான் நொங்கு. இது ரொம்ப பெருசாக நொங்கு ஆக்க விட்டுறக்கூடாது, அப்படின்னா அப்புறம் பயணி போடாது. இந்த மாதிரி பருவம் இதோட கொஞ்சம் கூட வேணால் போடலாம், ஆனால் இது கரெக்டான பருவம் தான். இதில் முதல்ல அந்த நெட்டியெல்லாம் உரிக்கணும். எப்படி உரிக்கணும் பாருங்கள். நெட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, சுற்றி உரிக்கணும். அப்புறம் நெட்டியெல்லாம் உடச்சாச்சு. நெட்டி உடச்சி பாலை இப்படி தான் இருக்கும். இப்போ நான் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி காமிச்சு தரேன். ஒரே கண்ணு பட்டு போச்சு, நெட்டி ஒரே இருமல். யார்கிட்ட கண்ணு மக்களே, பனையாடுறது பெரிய பாடாக இருக்கு. சரி காமி மக்களே, இந்த பாலையை கரெக்டாக நம்ம நிற்கிறது இந்த நொங்கு இருக்கலாம், இந்த நொங்கில் வந்து நம்ம கடிப்போட இந்த இடம் படணும் கரெக்டாக. இந்த நுனி வந்து கரெக்டாக அதில் ஷார்ப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி நினைக்கிறேன் பாருங்கள். மொதல் நாள் லைட்டாக தான் நிற்கணும், ஏன்னா ரொம்ப குருத்து மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் வேகமாக அழுத்தினா கூட நெட்டிலேருந்து உடஞ்சி விழுந்துடும். மக்களே ஏற்கனவே போன மாதிரி தான், அதாவது என்றைக்குமே இப்போ பனையை பொறுத்த வரைக்கும் 3 வரி மினிமம் 3 வரி நம்ம போட்டே ஆகணும். அது பருவ பனையாக இருந்தாலும் சரி, அளவு பனையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நேற்று ஒரு வரி போட்டிருந்தா இந்த பருவ பனைக்கு, இப்போ மறுபடி 2வது வரி அதுக்கு மேலே போடுறோம். 2வது வரி போட்டு நாளைக்கு 3வது வரி போட்டு சீவுனா அதில் கல் வரும். கல்லுங்கிறது வேற ஒன்றும் பயணி தான். முதல்ல லைட்டாக அந்த சொட்டாக வடிகிறது தான் கல்லும்பாங்க, அது வரும். இப்போ நம்ம 2வது நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறேன். 2வது நாள் முதல்ல சீவணும், சீவிட்டு கல்லு ஓடுதான் லைட்டாக பார்க்கணும். முதல்ல லைட்டாக சீவி பார்த்துருவோம் நம்ம மக்களே. 2வது நாள் லைட்டாக அந்த நுனியை மட்டும் அப்படி சீவி விட்டுறணும். 3வது நாள் தான் கல் நல்லா வரும். அதனால் 2வது நாள் சீவிட்டு மேலே ஒரு எடுக்கு அப்படி இடுக்கி விட்டுறணும். 2வது நாள் என்றைக்குமே நம்ம நுனியை சீவணும். அது அளவு பனையாக இருந்தாலும் சரி, பருவ பனையாக இருந்தாலும் சரி, அதாவது பெண் பனையாக இருந்தாலும் சரி, சீவிட்டு 2வது நாள் வரி போடணும். மொதல் நாள் நம்ம இப்படி நேராக போட்டோம், 2வது நாள் என்றைக்குமே அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போடணும்.
இந்த மக்களே அதாவது நைஸாக அமுக்கணும் என்றைக்குமே. கொஞ்சம் அழுத்தி அமுக்கினா கூட இந்த கரெக்டாக அந்த நொங்கு இருக்கிற நெட்டிலேருந்து உடஞ்சி விழுந்துடும். அதுக்கு ஒரு பால் ஆகாது. அப்புறம் வெட்டி தான் தூர போடணும். இப்படி நைஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாள் மொதல் நாள் எடுத்து நம்ம நேராக போடணும். இந்த கடிப்படி நேராக வச்சு போடணும். 3ஆம் நாள் ரெண்டாவது நாள் இப்படி சரிச்சு போடுறோம். அவ்வளோ அடுத்து 3ஆம் நாள் பாலை பொறுத்து நம்ம எப்படி அதை அறுத்து மக்களே 2 நாள் நம்ம இடிக்காச்சு. 3ஆவது நாள் என்ன செய்யணும்னா அந்த சின்ன சின்ன நொங்காக இருந்துச்சுல்ல அதெல்லாம் லைட்டாக அதை அப்படியே சீவி விட்டுறணும். ஆல்ரெடி நான் இதில் சீவிருக்கேன்ல இந்த மாதிரி அந்த நொங்கு. இது எதுக்குன்னா அந்த நொங்கு பறக்கக்கூடாது. நொங்கு படுத்துச்சுன்னா பயணி போடாது. அதனால தான் அதை அவ்வளோத்தையும் அப்படியே சீவி விட்டுறணும். சீவி விட்டுட்டு 3ஆவது நாள் நம்ம சீவி பார்க்குறோம். அப்படியே கல் வருது பாருங்கள். கல்லுங்க அது பயணி தான். அதாவது நம்ம சீவும் போது வர்றதா கல்லுன்னு தான் சொல்லுவோம். மக்களே 3 நாள் சீவினதுக்கப்புறம் இந்த இப்படி தான் கல் போட ஆரம்பிச்சு பாருங்கள். அதாவது எல்லா பனையும் கல் தான் போடும். நம்ம சுண்ணாம்பு தடவி அந்த கலசம் கட்டும்போது அது பயணியாக இறக்க முடியும். இல்லைன்னா அது கல் தான். அப்புறம் கல் இறக்குறேன்னு சொன்னோன்னே கல் தான் இறக்குறேன்னு நினைக்காங்க. சீவும்போது இப்படி தான் போடும். சொட்டா நான் போடுதா இது எவ்வளோக்குள்ள ஸ்பீடாக போடுதோ அவ்வளோக்குள்ள பயணி நல்லா போடும் மக்களே. இது ஓகே, எனக்கு தெரிஞ்சு நல்லாவே வந்திருக்கு பயணி. பாருங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷத்துலேயே 4-5 சொட்டு விழுந்த மாதிரி விழுது. அப்போ இந்த பனை நல்லாவே பயணி போடும் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இன்றைக்கி சீவிட்டோமா, இன்னும் ஒரு 2 நாள் சீவிட்டு அடுத்த நாள் களையம் கட்டினா நம்ம பயணி இறக்கலாம். சுண்ணாம்பு தடவி இறக்குங்க மக்களே. அப்புறம் கல்லுக்குள்ளே இறக்கி காலையில் சுடுபட்டு கிடக்காங்க. யாரும் நம்ம கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாது, எதுவும் சப்போர்ட் பண்ணாது. அதனால் சுண்ணாம்பு தடவி பயணியாக இறக்குங்க. கல்லை இறக்கி குடிக்காங்க. அது வரும். என்றைக்கா ஒரு நாள் கல் குடிக்க வேண்டிய நாள் வரும். அன்னைக்கு இறக்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம் மக்களே. நாங்கள் கல் இறக்கலாம் குடிக்கல. அதாவது இந்த கல் எப்படி வடிதுங்கிறது காமிக்க தான் செய்கிறோம். மற்றபடி நீங்கள் யாரும் காவல்துறை நிறுவனங்கள் யாரும் துப்பாக்கியோடு வந்துடுறாங்க. அந்தளவுக்கு நாங்கள் ஒருத்து கிடையாது. நாங்கள் இதை பயணியாக்கி தான் குடிப்போம். அதாவது இன்னும் ஒரு 2 நாள் சீவோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கல் வரும்போது களையம் கட்டி நாங்கள் பயணியாக இறக்கும். வேணால் காவல்துறை நண்பர்கள் குடிச்சிட்டு போங்க. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எத்தனை இல்லைனாலும் பைசா கொடுத்து குடிச்சு போங்க, சும்மா தர மாட்டோம் மக்களே. அந்த மட்டையை பாருங்கள், பயணி போட்டு அப்படியே நனைஞ்சு போச்சு. இதான் மக்களே ஒரு பனையேறியோட சக்ஸஸே இது தான். எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நாள் விட்டு இதே மாதிரி போட்டு பிற களையம் கட்டிடலாம். எல்லோரும் பயணி பிடிக்க வந்துருங்க மக்களே. அளவு பனையோட பருவ பனை பயணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு அதிகமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போட்டு காமிக்கிறேன்.